25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த என்னுடைய அனாயிட்டியை நான் பார்க்குறேன், இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நான் பார்க்குறேன். நான் தேவ செய்தின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு 40 ஆண்டுகள் ஊழியம் செய்யக்கூடிய ஆட்கள் கூட இன்னைக்கு தேவ செய்தியை ப்ரிப்பேர் பண்றாங்க. நான் அதை வெறுக்கிறேன், உண்மையில நான் வெறுக்கிறேன், நான் அதை வெறுக்கிறேன். தப்பு அது. அந்த இடத்துல மிஸ்டேக் நடக்க வாய்ப்புண்டு. தீர்க்க தரிசனம் நல்லது, தீர்க்க தரிசனத்தை காட்டில அன்பு நல்லது. சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் நல்லது, தீர்க்க தரிசனத்தை காட்டில அன்பு நல்லது. தேவ செய்தி எடுக்கிறது நல்லதுதான். அதை காட்டிலும் 24 மணி நேரம் ப்ரிப்பேரா இருக்கிறது நல்லது. அப்புறம் எதுக்கு வசனத்தை படிக்கிறீங்க? நீர்க்காலின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலைகளாக இருக்கிற மரத்தை போல இருப்பான். 24 மணி நேரமா, 1 மணி நேரம் 2 மணி நேரமா? சொல்லுங்க, எது ஒரு ரியாலிட்டி? 24 hours விரும்புறேன். நான் அனாயிட்டியில இருக்க விரும்புறேன், 24 hours ப்ரிப்பரேஷன்ல இருக்க விரும்புறேன். அப்ப சர்டன் டைம் தான் நீங்க ப்ரிப்பரேஷன் இருப்பீங்களா? ஆராதனை முடிஞ்ச உடனே அவ்வளவுதானா? நான் ஏத்துக்க மாட்டேன். 24 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் இருக்கிறவனுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை கிடையாது. நான் செய்தின்னு எடுத்து 5 வருஷம் ஆகுது. நான் செய்தின்னு எடுத்து 5 வருஷம் ஆகுது. நான் செய்தின்னு பைபிள் இருந்து நோட்ஸ் எடுத்து 5 வருஷம் ஆகுது. நோட்ஸ் எடுக்குது, அப்புறம் நோட்ஸ் எடுப்பேன். இந்த 25 ஆண்டு ஊழியத்துல நான் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுலாம் அதை ஆண்டவர் அந்த இது பைபிள்ல இருந்து எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களையும் அப்படிதான் வளர்க்க விரும்புறேன். என் மனைவிட்டு அதை சொல்லுவேன், அதெல்லாம் விட்டுடு, இன்னும் நல்ல லைவ்ல வா, லைவ்ல இரு. ஒருத்தன் எவ்வளவு தேவைக்கு வருவான், டக்குன்னு அங்கே போய் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பியா? ஏதோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்றேன் அப்படி சொல்லுவியா? சாக பழக ஒருத்தர் வரும். நான் கிளம்பிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு, பையன் கல்யாணத்துக்கு. திடீர்னு ஒருத்தர் போன்ல வராரு. அந்த நேரத்தில் போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் சொல்ல முடியுமா? லைவ் அப்டேட் வேடா, போட பால 6 அடி. ரைட், ரெடி. எப்போ ரெடி? இப்பயே ரெடி. நான் ஒரு ராணுவத்துக்கு மாத்திரம் எவ்வளவு ஸ்கேல் வைக்கிறேன். தூங்கும் போது கூட தன்னுடைய துப்பாக்கி கன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன், தன்னுடைய துப்பாக்கி அவன் என்ன பண்ணிருக்கோம்னா மிஸ் பண்ணாம வச்சிருக்கணும். அவன் தன்னோட துப்பாக்கி அவன் மிஸ் பண்ணாம வச்சிருக்கணும். யாரு? ஒரு ராணுவ வீரர். தூங்கும் போது செக் பண்ணுவாங்க, அவன் விடுறானா மிஸ் பண்றானா வேஸ்ட் அர்த்தம். தன்னோட துப்பாக்கி மட்டும் விடவே மாட்டான். அவன் அப்படியே வச்சுப்பான், பத்திரமா வச்சுப்பான்.